ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிச்சமான பன்னீர் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரைஸ் நீங்கள் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்குலாம் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக இருக்கும். செய்கிற மெத்தட் ரொம்ப சிம்பிள் தான். டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷனில் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ இந்த பன்னீர் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ரை பண்ணி சேர்த்தா தான் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸில் பன்னீரில் நல்ல காரம்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே போடுறத விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த பன்னீருக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகுத்தூள் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் இதில் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ இந்த எண்ணெயில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொறுமையாக கலந்து விடுங்க. பன்னீர் உடையாமல் பொறுமையாக கலந்து விடுங்க. இப்போது 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு பன்னீர் டக்குன்னு நமக்கு வெந்து வந்துடும். அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம பன்னீர் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பூண்டு ஃப்ரை ஆகணும் இதில் எண்ணெயில். இப்போ இந்த பூண்டு ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் அடுப்பை ஃபுல்லாக வச்சு தான் செய்யணும். ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ரைஸுக்கெலாம் நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இது ரொம்ப வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நமக்கு வதங்கி வந்திருக்கு. ரொம்ப ப்ரௌனாலாம் ஆகலை. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டும் கேப்சிகமும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது கூட பீன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பீன்ஸு, பச்சை பட்டாணி எது இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். முட்டைக்கோஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இப்போ நீங்கள் காய்கறி சேர்த்ததுக்கப்புறமும் சிம்மில் வச்சிடாதீங்க, ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பன்னீர் ஃப்ரை பண்ணும்போதும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த காய்கறிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம எப்போவுமே இந்த ரைஸுக்கு காய்கறிகள் ரொம்ப சாஃப்டாக வர அளவுக்கு நம்ம வேக வைக்கக்கூடாது. நம்ம இது கொஞ்சமாக வேக வச்சாதான் நமக்கு சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டாச்சு. நாம் இப்போ இதில் வேக வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். 20 நிமிஷம் வரைக்கும் அரிசியை ஊற வச்சுட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், சாப்பாடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சாப்பாடை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் கெச்சப் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட சோயா சாஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இது கெச்சப் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணும்போது சேர்த்துருந்தோம்ல எண்ணெய், அந்த எண்ணெயோடு இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பன்னீர் ரைஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. குழம்பு அந்த மாதிரி செய்கிறதுக்கு டைம் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக ஒரு லஞ்ச் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள், சூப்பரான நம்மளோட பன்னீர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சூப்பரான ரெசிபியில் நம்மளோட சேனலில் இருக்குது. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.